இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி, நான் ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு வாலிப தங்கச்சி 1 வருடமாக வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாவே இருந்தா. அவங்க வீட்டுல அவங்க கூட்டிட்டு போகாத இடம் இல்லை, கூட்டிட்டு போகாத கோவில் இல்லை. எல்லாமே பூஜை பண்ணி பார்த்தாங்க, எல்லா மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, அது சரியாகவே இல்லை. ரொம்ப சீரியஸான நிலைமையில அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீங்க இயேசுவை வேண்டிக் கொள்ளுங்க, இயேசப்பா விடுதலை ஆக்கட்டும்னு சொல்லி கண்ணீரோடு அந்த தாய் நின்று கொண்டிருந்தாங்க. நாங்க 3 நாள் அந்த வீட்டுல ஜெபம் வைத்தோம். முதல் நாள் நாங்கள் ஜெபித்தோம். 2வது நாள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசினார். இந்த வியாதி அவ மரணத்திற்கு எதுவாகிறாமல் தேவன் நாமம் மகிமை உண்டாகும்படி இது அவளுக்கு வந்தது என்று தேவன் என்னோடு பேசினார். நான் அதன்படி அவளுக்கு நான் சொல்லினேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசிக்கும் பொழுதுதான் உனக்கு அற்புதம் கிடைக்கும் என்று சொல்லி 3வது நாள் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவள் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். அங்க உள்ள மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, இது எப்படி சாத்தியம்? நாங்க போகாத இடம் இல்லை, நாங்க செய்யாத வைத்தியம் இல்லை, எப்படி இது சாத்தியமானது? தேவ வார்த்தை சொன்னிச்சு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொல்லி 1 வாரம் கழித்து அவர் எங்களோடு ஊழியத்துக்கு வந்தார். சாட்சியாக அங்க நின்றார். அந்த கிராமத்துக்கு ஒரு சாட்சியாக அவர் மாறினார். அது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு சாட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க தளர்ந்து போய் இருக்கலாம், நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். எதுக்கு இந்த சூழ்நிலை, எதுக்கு இந்த பாடு, எதுக்கு இந்த நோய் என்னுடைய வாழ்க்கையில வந்தது என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொல்லி, தேவனுடைய அந்த காரியத்தை நீ காண்பாய் என்று சொல்லி தேவன் இந்த காலை வேளையில உங்களோட பேசுகிறார். நீங்க விசுவாசிங்க, கண்டிப்பா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், விடுதலை ஆக்குவார்.